தப்பு. இப்போ நீங்கள் நிறைய பேர் சொன்னாங்க அண்ணன் வந்து மாற்றி மாற்றி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி தலைவரை சொன்னாங்க. எனக்கு கோபம் வந்துச்சு. தாவேக்காவை ஏத்துக்கிற சில நிர்வாகிகளும் திமுக கிட்ட இருந்து வர மனசு இல்லாம சில பேரும் இருக்காங்களா? ஏன்னா முக்கியமா நான் பேசுறது வந்து ஆளுநர் ஷானவாஸ் தான். நீங்க அதுக்கு ஒரு நெருக்கடியான கேள்வி கேட்குறீங்க. ஆனால் ஆளுநர் ஷானவாஸ் அவர்கள் இப்பொழுது இப்படி ஒரு நிலைப்பாடு எடுத்து தவறுகிறோம். ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் ஒரு ஆதரவு நிலைப்பாட்டை நிற்கிறோம், அமைச்சரில் பங்கெடுத்திருக்கோம். அப்படி உள்ள சூழலில் வந்து அவர் பல்வேறு மேடைகளில் போய் சேனலில் போய் பேசுறது வந்து இப்போ அவர் தாவேக்கான்ற பிரச்சனையை தாண்டி அண்ணன் வன்னியரசு அவர்களுக்கும் கட்சியோடைய நிலைப்பாட்டுக்குமே முரண்கள்லாம் இருக்கு இல்லையா? இப்ப அமைச்சர் அவர் அதுலயுமே முரண்கள் இருக்கு இல்லையா? இப்ப அவரோட கருத்துக்குமே வந்து எதிர்கருத்து உள்ள இருந்தே வருது இல்ல? இந்த 2 ஆண்டுகள்ல வந்து நம்ம வந்து அவங்கள வந்து உடனே அப்படி கொள்கை பிடிப்புலாம் சொல்லிட முடியாது. ஏனென்றால் அது உண்மையை சொல்லணும். இளைஞர்கள் தான் பூரா சட்டமன்றத்திலே இன்றைக்கி இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் இளைஞர்கள் தான், புதிய முகங்கள் தான். அவங்களுக்கே ஒரு அரசியல் பயிற்சி, அரசியல் வகுப்புலாம் எடுக்கணும். ஏன்னா அவ்வளோ உணர்ச்சி சொப்பெல்லாம் சட்டமன்றத்தில் படக்கூடாது. இல்லை, நீங்கள் நேற்று பார்த்தது. ஆமாம், உணர்ச்சி சட்டமன்றத்தில் படக்கூடாது. எடுத்தோம் கவுத்தோம் ஒரு சட்டசபையில் பேசுறது, நம்ம ஒன்றும் சினிமா நடத்தலை அங்கே வந்து ஷூட் பண்ணுறதுக்கு. அது மக்களுக்கான மன்றம். குறிப்பாக தமிழக சட்டமன்றம்ங்கிறது ஒரு ஆளுமை வாய்ந்த ஒரு சட்டமன்றமாக இருந்திருக்கு. இந்தியாவுக்கே தமிழக சட்டமன்றம் எடுத்துக்காட்டான சட்டமன்றமாக இருக்குது. பல்வேறு தீர்மானங்கள். ஆனால் அதிகாரத்தை கொடுத்தனால் இந்த மக்களுடைய விடுதலை கிடைச்சிருமா, இந்த மக்களுடைய நெருக்கடி உடனே முடிஞ்சிருமா, நாளைக்கே சாதி ஒழிப்பு ஒரு முடிவுக்கு வந்துருமாங்களா இங்கே இருக்குது. திமுக வேண்டாம், அதனால நாங்கள் தாவேக்கு ஆட்சி அமைக்க அவங்களுக்கு கூட போகிறோம் அப்படின்றத முடிவெடுத்து நீங்கள் போயாச்சு. அதை சொல்றதுல அண்ணன் திருமாக்கு என்ன தயக்கம்? இன்னும் ஏன் திமுகவை ஒரு தயக்கம் இல்லை, ஒரு சிக்கலும் இல்லை. நான் தெளிவுபடுத்துறேன். தாவேக்கா கூட்டணி நாங்கள் போகலை, நீங்க அதை புரிஞ்சுக்கணும். அதை நாங்கள் மறுக்கல. அந்த கூட்டணியில இருந்து வெற்றி பெற்று தான் இன்னைக்கு தாவேக்கா வந்திருக்கோம். அதை முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே நீங்க போய் ஆதரவு கொடுங்க, கவர்னர் ஆட்சி வந்துடக்கூடாது, குடியரசு ஆட்சி வந்துடக்கூடாது, அது எதுவும் ஒரு 6 மாதம் தமிழ்நாட்டை வந்து அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடாது. ஒரு தகவல் சொல்றேங்க, சேகர் பாபு இருக்க அமைச்சர் இருந்தார்ல, கோயம்பேடுல ஒரு பொதுக்கூட்டம், வணிகரணி பொதுக்கூட்டம், புரியுங்களா? அப்ப அந்த பொதுக்கூட்டம் அந்த மாநாடு பொதுக்கூட்டம் நடத்தும் போது CV சண்முகம் அமைச்சர் பேரும் சிவசங்கர் பேரும் போட்டாச்சு நோட்டீஸ்ல. கோயம்பேடுல பொதுக்கூட்டம். அந்த பொதுக்கூட்டத்தை நடத்தக்கூடாதுன்னு சேகர் சொல்றாரு. எங்கேயோ இருக்கிற அமைச்சரை ஏமாடுல கூட்டுருவியா? சென்னைனா சேகர் பாபு தான், அதெல்லாம் கூட்டம் நடத்த முடியாது, அனுமதி இல்லை. அப்படிதான் தாவேக்கால கேண்டிடேட்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி போட்டு அவங்க தான் அமைச்சர் ஆயிருக்காங்களா, அவங்க தான் MLA ஆயிருக்காங்க. இல்லை, இந்த நீங்க 2026 சட்டமன்ற தேர்தலுங்கிறது நமக்கு பெரிய மிராக்கிள். அதை நம்ம வந்து நினைச்சே பார்க்க முடியல. சுதேசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நேர்காணல்ல விடுதலை சிறுத்தைகளின் மாநில நிர்வாகியான திரு மாலின் அவர்கள் நம்ம கூட பேச இணைஞ்சிருக்காரு. அவரை வரவேற்போம். ஆனா வணக்கம். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப நீண்ட இடைவேளைக்கு பிறகு சந்திக்கிறோம். ஸோ நீங்க இப்ப தாவேக்கா அரசோட கூட்டணியில இருக்கீங்க. ஒரு 100 நாள் ஆக போது தாவேக்கா அரசு ஆட்சி அமைச்சு. எப்படி பாக்குறீங்க இந்த 100 நாள்? ரொம்ப சிறப்பா இருக்கு. என்னன்னா ஒரு புதிய மாற்றம், ஒரு புதிய அரசியல் கட்சி 2.5 ஆண்டுகளில் வந்து ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு படிப்பினை நிறையா இருக்குது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல முடியும் ஆட்சி பற்றி. 6 மாதம் ஆகட்டும். அதனால் நீங்களும் கூட்டணியில் இருந்துட்டு அதை இல்லை, கூட்டணியில் இருக்கிறது வந்துட்டு எங்களுக்கு ஒரு அரசியல் இருந்துச்சு. தலைவர் எழுச்சி தமிழருடைய அரசியல் வந்து ஆட்சியும் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்ற கோட்பாடு. அந்த கோட்பாட்டை தாவேக்கா வந்து எங்களுக்கு வந்து கதவு திறந்து கொடுத்தாங்க. அதனால் அந்த கூட்டணியில் இந்த ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ எங்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் அப்படின்னா நினைவுக்கு வர்றது வந்து உங்களோட கொள்கை. நீங்க வந்து ரொம்ப உறுதியா நாங்க வந்து இந்த சமூகத்துக்காக நிற்கக்கூடிய ஒரு எழுச்சியை கொண்டு வரணும்னு நினைச்சுதான் அண்ணன் திருமா வந்து அவரோட அரசியல் பயணமே அப்படிதான் இருக்கு. தாவேக்காக்கு கொள்கை அப்படிங்கிறது பிடிப்பு இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்லை, அவங்க கட்சி ஆரம்பிச்சு 2.5 ஆண்டுகள் தான் ஆகுது. இந்த 2.5 ஆண்டுகளில் வந்து நம்ம வந்து அவங்கள வந்து உடனே அப்படி கொள்கை பிடிப்புலாம் சொல்லிட முடியாது. ஏனென்றால் அது உண்மையை சொல்லணும். இளைஞர்கள் தான் பூரா சட்டமன்றத்திலே இன்றைக்கி இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் இளைஞர்கள் தான், புதிய முகங்கள் தான். அவங்களுக்கே ஒரு அரசியல் பயிற்சி, அரசியல் வகுப்புலாம் எடுக்கணும்.
ஏன்னா அவ்வளவு உணர்ச்சி செப்பெல்லாம் சட்டமன்றத்தில் படக்கூடாது. இல்ல நீங்க நேத்து பார்த்ததுதான் ஆமா, சொல்றீங்க. உணர்ச்சி ஏன்னா சட்டமன்றத்தில் ரொம்ப படக்கூடாது. ஒரு அரசியல் பயிற்சி, தமிழ் தேசியம்னா என்ன, மார்க்சியம்னா என்ன, இந்த மாதிரி தத்துவார்த்த ரீதியான இங்க 100 ஆண்டுகள் உள்ள அரசியல் கட்சிகளை பற்றி அவங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படணும். அப்பதான் அவங்க வந்து பக்குவப்படுவாங்க. எடுத்தோம் கவுத்தோம் சட்டசபையில பேசுறது, நம்ம ஒன்றும் சினிமா நடத்தல அங்க வந்து ஷூட் பண்றதுக்கு. அது மக்களுக்கான மன்றம். குறிப்பா தமிழக சட்டமன்றம்ங்கிறது ஒரு ஆளுமை வாய்ந்த ஒரு சட்டமன்றமா இருந்திருக்கு. இந்தியாவுக்கே தமிழக சட்டமன்றம் எடுத்துக்காட்டான சட்டமன்றமா இருக்கு. பல்வேறு தீர்மானங்கள், ராஜபக்சே வந்து குற்றவாளியா கூண்டில் ஏற்றணும்னு சொல்லி போட்ட தீர்மானங்கள், ஈழத்தமிழர் விடுதலைக்காக போட்ட தீர்மானங்கள், 7 தமிழர் விடுதலைக்காக போட்ட தீர்மானங்கள்லாம் ஒரு முக்கியமான தீர்மானம். சட்டசபை போட்டப்பட்ட சட்டமன்றம் இன்றைக்கு வந்து புரிதல் இல்லாமல் சில பேர் அங்கே வந்து பேசுறது வைக்கிறது, அது வந்து இன்னைக்கு அது நல்லா இருக்காதுங்கிற. இல்ல இப்ப நீங்க சொல்லும் பொழுது சட்டமன்றத்துக்குன்னு ஒரு மாண்பு மரபு அப்படிங்கிறது இருக்கு. இப்ப சிஎம் விஜய் அவர்களே அவர் பண்ண செய்கைகள், ஏன்னா வந்து இன்ஃபேக்ட் எம்.கே. ஸ்டாலின் அவர்களை வந்து அப்பாவை காணும்னு சொல்றது, இது வந்து உங்க தலைவரே வந்து கண்டிச்சிருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு இப்ப நம்ம எல்லாருமே இளைஞர்கள்லாம் வந்து சட்டமன்றத்தை தினமும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, குழந்தைங்க கூட பார்க்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த அளவுக்கு சட்டமன்றத்தை இப்ப எல்லாருமே பார்க்கறோம். பிளஸ் லைவ்லயும் வருது நிறைய விஷயங்கள். சோ இத வந்து என்ன மாதிரியான ஒரு என்ன சொல்றது, ஒரு நாலேஜ் வந்து மக்களுக்கு கொடுக்கும், இல்ல இப்படிதான் சட்டமன்றம் இருக்கும்னு அடுத்த ஜெனரேஷனுக்கு காட்டுற மாதிரி இருக்கு? இல்ல அதுதான் இனிமே வந்து நேரலை போடும்போது எதை காட்டணும் எதை காட்டக்கூடாதுன்னு செய்யணும். நீங்க நேரல எல்லாத்தையும் காட்டுறதுனால நீங்க சோசியல் மீடியால வந்துட்டு ஒருத்தவங்க எந்திரிச்சு போனா கூட அது ஒரு தப்பா ஒரு தகவலா பரிமாறப்படுது. ஒருத்தவங்க ஒரு அவசரமா ஒரு இடத்துக்கு வெளியே போனா கூட அது தவறா காட்டப்படுது. அதனால ஒரு பேச்சு இருக்கு, ஒரு ஆளுமை வாய்ந்த ஒரு தலைவர் சட்டமன்றத்தில் பேசுறான்னு வச்சுங்களேன், ஏதோ வார்த்தை சில்பாயி சில வார்த்தையை விட்டுறாரு, அதை வந்து நையாண்டி பண்ணி சோசியல் மீடியால வந்து ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு. இதையெல்லாம் வந்து சட்டமன்றம் வந்து ஒழுங்குபடுத்தும். இல்லைன்னா இதுக்கு முன்னாடி கால சட்டமன்றத்துல, அதாவது திமுக ஆட்சி காலங்களோ நிறைய தலைவர்கள் பேசுறத கட் பண்ணிடுறாங்க, அது வந்து தவறான போக்கு, அப்ப நீங்க மக்கள் கிட்ட என்ன நடக்குதுன்னு காட்டுங்க அப்படின்றதுதான் குரலா இருந்துச்சு. காட்டலாம், நீங்க தப்பு கிடையாது. எதை காட்டன்னு இருக்குல்ல, நீங்க எல்லாத்தையுமே காட்டுறதுனா என்ன ஆகுன்னா, எல்லாருடைய தலைவர்களுடைய அந்த சட்டமன்ற உறுப்பினருடைய பேச்சு, தலைவருடைய பேச்செல்லாம் வந்து சமூகத்தோட தவறா போய் நிக்குதுங்க. இது ஒரு தவறான பார்வை போய் உருவாக்கும் இளைஞர்கள். அப்ப எல்லாருமே இன்னைக்கு சோசியல் மீடியாவுக்கு பயந்து அரசியல் பண்ண வேண்டிய சூழல் கட்டாயம் உண்மைதாங்கிறான். உண்மை அப்படி ஒரு உண்மை உருவாயிருக்கு. ஏன்னா வந்து நீங்க சோசியல் மீடியா வந்து நீங்க நல்லதே பேசினா கூட அதுல ஒரு வாரம் தப்பா வந்தா கூட அதுதான் கேள்வியாக்கப்படுது. அதனால எதை காட்டணும் எதை காட்டக்கூடாதுன்றத அரசு முடிவு பண்ணணும். இரண்டாவது வந்து இன்றைக்கு இருக்க சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு அரசியல் வகுப்பு எடுக்கணும். ஒரு அரசியல் வகுப்பு பயிற்சி கொடுக்கணும் அவங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கே தெரியும், அமைச்சர்களுக்கே சில பேர் தெரியாது. இப்ப நம்ம அமைச்சராக அங்க உள்ளவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்க, நான் அமைச்சராக எதிர்பார்க்கல, நான் அமைச்சரா வருவேன்னு எதிர்பார்க்கலன்னு அப்ப பேசுறாங்கல்ல. அப்போ ஒரு அமைச்சரா அவங்களே ஒரு எதிர்பார்க்காத நபர்கள்ட்ட இந்த அதிகாரம் போய் சேர்ந்துருக்கு. அப்ப அவங்க எவ்வளவு பக்குவமான நபர்கள் நடந்துக்கணுங்கிறது இருக்குல்ல. அப்ப சோசியல் மீடியா எப்படி கையாளணும், மக்கள் எப்படி கையாளணும் திறமை கத்துக்கணும், சட்டமன்றத்தில் எப்படி நம்ம வந்து மாண்போட பேசணுங்கிறதெல்லாம் உருவாக்கணும். அது வளர உருவாக்குவான்னு நம்புறேன். ஓகே, இந்த 100 நாள்ல இப்ப நீங்க வந்து பட்டியல் சமூக மக்களுக்கு குரல் கொடுக்கக்கூடிய ஒரு பலமான கட்சி, அதுலயும் பங்கு எடுத்துட்டீங்க ஆட்சியில. நீங்க பட்டியலின மக்களுக்கான கட்சிங்க சுருக்கிறாதீங்க, நாங்க தமிழருக்கான இயக்கம், தமிழ் தேசியத்துக்கான கட்சிங்க சொல்லுங்க. இல்ல இப்போ நான் அந்த கேள்வியை சேர்த்து வைக்கணும். நம்ம இப்ப வன்னியரசன் சொல்லும் பொழுது சட்டமன்றத்திலே சொல்றாங்க, நாங்க வந்து திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒண்ணு அப்படின்ற ஒரு கோட்பாட்டை வந்து பேசுறாரு சட்டமன்றத்துக்குள்ள. சோ திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒரே கோட்பாடா தான். ஆமா, திராவிடம் என்பது ஒரு சித்தாந்தம், ஒரு கருத்தியல். தமிழ் தேசியம் வந்து இந்த மண்ணினுடைய பூல எல்லையுடைய ஒரு அரசியல் பண்பாடு கலாச்சாரத்தை உள்ளடக்கியது. ரெண்டுமே பிணைந்தது தான். ஏனென்றால் திராவிட தேசியத்திலிருந்து தமிழ் தேசியம் வந்தது அப்படின்னு சொல்லப்படுது. தமிழ் தேசியத்தோடு தான் திராவிட தேசியம் வந்து பேசப்படுது. இன்னைக்கு இருக்கின்ற திராவிட இயக்கங்களை பார்த்தீங்கன்னா எல்லாம் தமிழ் தேசிய அரசியல் பேசுறவங்க தான், தமிழுடைய நலன் சார்ந்து போராடுறவங்க தான். நீங்க திராவிட முன்னேற்ற கழகமா இருக்கலாம், திராவிட கழகமா இருக்கலாம், இன்னும் பல்வேறு திராவிட இயக்கங்கள்லாம் வந்து தமிழர்களுக்காக தமிழ் தேசியத்திற்காக போராடின கட்சிகள் தான். அவங்க இப்ப நீங்க திராவிட நாடு தானே கேட்டு போராடினாங்க, எங்களுக்கு திராவிட நாடு. தந்தை பெரியார் என்ன சொன்னாரு, திராவிட தாண்டி தமிழர் அவர் சொன்னது கருத்திலேயே பல முரண்கள் உண்டு. தனித்தமிழ்நாடு சொன்னார்ல பெரியார், சொன்னார்ல தமிழர்களுக்கு காட்டுமிராண்டி பாஷன் சொன்னாரு அப்படிங்கிற ஒரு விவாதங்கள். காட்டுமிராண்டி பாஷன் சொன்னதுக்கு காரணம் ஒரு மொழியை வந்து ஒரு அடையாளங்களை வந்து மாறணும், அது வந்து சுருக்கி போயிருக்குன்னா அதே தந்தை பெரியார் தான் பல வார்த்தைகளை கண்டுபிடிச்சு கொடுத்திருக்காரு தமிழ் மொழிக்கு. அதே பெரியார் தான் தனித்தமிழ்நாடு வேண்டும் இருக்காரு தமிழர்களுக்கு. அப்ப ஒரு அரசியல் அந்த காலத்தின் அந்த காலத்துல எப்படிலாம் உருவாயின்னு பார்க்கணும். ஒவ்வொரு காலத்திலும் தமிழ் தேசியமும் திராவிட தேசியமும் கருத்தியல் ரீதியாக ஒன்றாதான் வந்திருக்கு.
இன்னைக்கு அந்த கருத்தியல் மக்கள்கிட்ட வலுப்பெறுது. ஆகையாதான் விஜய் அவர் கூட வந்து தமிழக வெற்றிக்கல ஒரு மேடையில கூட வந்து எனக்கு திராவிட தேசியம் தமிழ் தேசியம் 2 கண்கள் பேசினாரு. இங்கே யார் அரசியல் கட்சி தொடங்கினாலும் யார் அரசியலுக்கு வந்தாலும் அவர்கள் தமிழ் தேசியத்தையும் திராவிட தேசியம் பேசாமல் அரசியல் செய்ய முடியாதுங்கிற இப்ப ஆரம்பிச்சு தள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு. ஆமா, அந்த ஒரு பார்வை இருக்குல்ல, அது எல்லாத்தையும் இருக்கு. அது கூடுதலா வந்து விடுதலை சிறுத்தையில இருக்கு. ஓகே, இப்போ நம்ம அந்த 100 நாள்ல வந்து என்னென்னலாம் நீங்க சாதனையா பாக்குறீங்க, இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீங்க என்ன பாக்குறீங்க? எல்லாத்தையுமே வெளிப்படையா வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு பார்வை. கரப்ஷன் இல்லை, கமிஷன் இல்லை அப்படின்லாம் சொல்றாங்க. எல்லாமே வெளிப்படையா இருக்கு. ரெண்டாவது, நீங்க அதை பாக்குறீங்களா? சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க, நீங்க அதை பாக்குறீங்களா? எங்கேயுமே கரப்ஷனே இல்லை அப்படிங்கிறது வந்து கரெக்டான வாதம் இல்லை. இன்னைக்கு பத்திரப்பதிவுத்துறையில வந்து இன்னைக்கு ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கிறது நானே கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா முதல்லாம் வந்து ஒரு பத்திரத்தை பதியணும்னா வந்து அங்க உள்ள ஆளுங்கட்சி போய் சொல்லி தான் பதிய வேண்டிய சூழலாம் இருக்கும். இன்னைக்கு அப்படி ஒரு சூழல் இல்லைங்கிறத நம்மளே கேள்விப்படுறோம். அப்படி ஒரு சில துறைகளில் வந்து ஒரு மாற்றம் வந்திருக்கு. ஆனா இன்னும் வந்து பல்வேறு துறையில வந்து இவங்க களை எடுக்கப்படணும். ஏன்னா நீங்க அதிகாரிகள் தான் வந்து இந்த நிர்வாகத்தை இன்னைக்கு ஆட்டி வச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க ஆளுகின்ற இந்த அரசுடைய நிர்வாகத்தை இந்த அதிகாரிகள் ஆட்டி வச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு காவல்துறை எடுத்துக்குங்க, மற்ற நிர்வாகத்துறை எடுத்துக்குங்க, எல்லாமே அதிகாரிகள் கட்டுப்பாட்டில் இருக்கு. முதனா ஒரு அமைச்சர்கிட்ட சொல்லி இந்த பிரச்சனை சரி பண்ணுங்கன்னு பேசிடலாம். ஆனா இன்னைக்கு அதிகாரியை சொன்ன கேட்க மாட்டாங்க. அப்படி பல்வேறு இடங்கள்ல மோதல் போக்கு நடந்துகிட்டு இருக்கு. காவல்துறைக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் பல இடங்கள் நடக்குது. பிரச்சனை நடக்குது. விடுதலை சிறுத்தை கொடிமரத்தை பிடுங்குறாங்க. கடந்த ஆட்சியில எப்படி பிடுங்கினாங்களோ இந்த ஆட்சியில நீங்க போன ஆட்சியிலுமே நீங்க கூட்டணியில தான் பங்கு வச்சீங்க. அப்பயும் நீங்க பல பிரச்சனைகளை சந்திச்சிருந்தீங்க. கொடி நட முடியாது, இல்ல வந்து உங்க ஆட்கள் மேல இது மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குன்னு சொன்னீங்க. இப்ப நீங்க கூட்டணி ஆட்சியிலேயே பங்கேற்று உங்களுக்கு ஒரு அமைச்சரவையும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னமும் வந்து இந்த தாவேக அரசும் அப்படிதான் செயல்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. தாவேக அரசு கட்டுப்படுத்த தெரியல அப்படின்னு. காவல்துறை அவங்க வந்து கட்டுப்படுத்தணும். இப்ப மதுரையில ஐயங்கோட்டையின் கிராமத்துல வந்து விடுதலை சிறுத்தையுடைய கொடிமரத்தை ஒரு 30 வருஷமா அந்த குடிமரம் இருக்கு. ஆனா வருவாய்த்துறை வந்து அந்த குடிமரத்தை பிடுங்குது. மக்கள் போராடுற மக்கள் அடிச்சு வண்டியில ஏத்துறாங்க. பெண்களுக்குலாம் வண்டியில ஏற்றி கைது செய்யறாங்க. அப்ப நம்ம என்ன சொன்னா, இங்க யாரு அதிகாரத்துக்கு வந்தாலும் நிர்வாகம் வந்து யார் கட்டுப்பாட்டுல இருக்குன்னு முக்கியம். நீங்க அதிகாரத்துக்கு வர முக்கியம், நிர்வாகம் கட்டுப்பாட்டுல இருக்கா, அதிகாரிகள் கட்டுப்பாட்டுல இருக்காங்கிறத நீங்க முடிவு செய்யணும். என்னன்னா இங்க அதிகாரி இப்ப நிர்வாகத்தை இயக்குறாங்க. குறிப்பா உளவுத்துறையில் இருக்கிற அதிகாரிகள் இன்னைக்கும் வந்து குறிப்பாக சொன்னால் வேங்கவயல் பிரச்சனை இருக்குல்ல, வேங்கவயலில் 3 பேரை கடந்த அரசு வந்து குற்றவாளியாக்கப்பட்டு நீதிமன்றத்தில் நிப்பாட்டிருக்காங்க. இப்போ அந்த வழக்கை நீங்கள் என்ன சொல்ல போறீங்க? நீங்கள் அதிகாரத்துக்கு வந்துட்டீங்க. அவர் விஜயை வந்து நான் வந்து வேங்கவயல் போறேன்னு சொன்னாரு. அப்போ இந்த வேங்கவயல் வழக்கை வந்து நீங்கள் என்ன சொல்ல போறீங்க? அவங்க வழக்கு வாய்தாக போயிட்டு இருக்காங்க அந்த பசங்க. ரெண்டாவது அதில் ஒரு முரளிராஜாங்கிற ஒரு தம்பி காவலர். அந்த தம்பி வந்து இன்னைக்கு வந்து பாதிக்கப்பட்டு இன்னைக்கு வீட்டில் இருக்காரு. அவரை வந்து பணியில சேர்க்க மாட்டாங்க. இப்படி நெருக்கடிலாம் இருக்குல்ல. கடந்த ஆட்சியில நடந்த தவறுகளை நீங்க சரி பண்ணணும்ல. உங்க அது கோரிக்கையாவே நீங்க வைக்கிறீங்களா? ஏன்னா வந்து பல சம்பவங்கள் நம்ம சொல்ல முடியும். முந்தின திமுக ஆட்சியில நீங்க கூட்டணியில இருந்தாலுமே வேங்கை வயல் விவகாரம் நம்மளே தனியப்பட்ட வகையில அதை பத்தி நிறைய பேசியிருக்கோம். அதை அடுத்து நீங்க ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலை, அதுக்கப்புறம் ஆணவ படுகொலைக்கான தனி சட்டம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கவினோட படுகொலையோட எல்லாம் வந்து பெரிய லெவல்ல இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்து, இதுல எந்த இடத்துலயுமே தாவேக அதோட நிலைப்பாட்டை பேசவே இல்லை அப்படிங்கிற பேசணும்னு சொல்றோம். ஏன்னா இப்ப அவங்க 3 மாதம் தான் வருது, அவங்க வந்திருக்காங்க. 100 நாள் தான் ஆகுது. இந்த 100 நாள்ல இது உடனே பண்ண முடியுமானது கஷ்டம். ஏன்னா இங்க இருக்க நிர்வாக அமைப்புங்கிறதே வந்து சாதிய மனோபாவம் கொண்ட அமைப்பா தான் இருக்கு. உயர்ந்த பதவியில இருக்க எல்லாருமே அதிகாரிகள் எல்லாருமே சாதியவாதியா இருப்பாங்க. அப்படின்ற இந்த நிர்வாக தன்மையில வந்து ஒரு புரிஞ்சுக்கவே கஷ்டம். ஓகே, ஒரு விஜய் அவர்களோ அல்ல முதலமைச்சரோ இல்லைனா அப்படின்னா அவங்க வந்து இப்போ ஒரு 8 அமைச்சர் பட்டியல் சமூகத்துல இருந்து கொடுத்துருக்கோம். நாங்க இப்போ ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா இது ஒரு ப்ரோ எஸ்டிக்கான ஆட்சி. இப்போ எப்படி முந்தைய காலங்கள்ல வந்து திமுக வேற ஒரு சாயங்கள் கொடுத்துச்சோ அந்த மாதிரி நாங்க வந்து மக்களுக்கு நிக்கிறோம். துறையோட பேரையே மாத்திட்டாங்க. இது ஒரு சமூக நீதி ஆட்சி, சமூக நீதி துறையினே பேரை மாத்திட்டாங்க. அந்த அளவுக்கு இருக்கும்பொழுது தனிப்பட்ட ஒரு சில பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்காமையே இருக்கிறது அப்படின்றது என்ன மாதிரியான ஒரு அரசியல்? அப்படி கிடையாது. 8 அமைச்சர் கொடுக்கல. விடுதலை சிறுத்தைகள்ல ஒரு சட்டமன்ற உறுப்பினர், காங்கிரஸ்ல ஒரு சட்டமன்ற உறுப்பினர். காங்கிரஸுடைய ஆதரவும் விடுதலை சிறுத்தை ஆதரவும் தாவேகாவுக்கு தேவை. அந்த அடிப்படையில் ஆதரவு கொடுக்கும் போது நாங்க அமைச்சர் ஆகிறோம். காங்கிரஸ்ல இருந்து 2 அமைச்சர் ஆகுறாங்க. அதுல ஒரு பட்டியலினத்துல சேர்ந்தவர். விடுதலை சிறுத்தையிலிருந்து போகும்போது அது பட்டியலின நபரா இருக்கனால
2 அமைச்சரை உருவாகும். ம். புரியுதுங்களா? அப்ப அவங்க தாவேக்கான 6 அமைச்சர் தான். ம். நாங்க ஆதரவு கொடுத்தனால 8ஆ மாறுது. ம். இல்ல அதான் அவங்க பிரதிநிதித்துவம் அதிகமா நாங்க கொடுக்கிறோம். அதாவது அந்த மக்களுடைய மேம்பாட்டுக்காக அது அதை நாங்க சரியா வரவேற்கலாம். வரும். அதை மாற்றுக்கிறது இல்லை. ஏன்னா கடந்த ஆட்சி அதிகாரம் வேணும் அதிகாரம் வேணும். ஏன்னா தான் விடுதலை சிறுத்தையுடைய கோட்பாடே கடைசி மனிதனுக்கு ஜனநாயகம், எளிய மக்களுக்கு அதிகாரம் தான். அந்த முழக்கம் தான் எங்களுடைய கோட்பாட்டா தலைவர் வச்சிருக்காரு. அதை நாங்க வரவேற்கிறோம். ஆனால் அதிகாரத்தை கொடுத்தனால் இந்த மக்களுடைய விடுதலை கிடைச்சிருமா, இந்த மக்களுடைய நெருக்கடி உடனே முடிஞ்சிருமா, நாளைக்கே சாதி ஒழிப்பு ஒரு முடிவுக்கு வந்துருமாங்களா இங்க இருக்கு. அதனால சாதி ஒழிப்பு களத்தில் ஏற்படுகின்ற சிக்கல்களை எப்படி களைவது, ஆணவ படுகொலை நடக்கின்ற படுகொலை விஷயத்தை எப்படி களைவது, பட்டியலின மக்கள் குடியிருப்பு பகுதியில் நடக்கிற வன்கொடுமை தீண்டாமை பிரச்சனைகளை எப்படி கையாள்வது, அதையெல்லாம் இப்பொழுது அமைச்சர் வன்னியரசு அவர்கள் வந்த பிறகு ஒரு சில மாற்றம் ஏற்பட்டிருக்கு. நேரடியாக மக்களை சந்திக்கிறார். இன்றைக்கும் அங்க தலைமைச் செயலகத்துல எந்த துறை அமைச்சருடைய அலுவலகத்துல கூட்டம் இருக்கோ இல்லையோ, வன்னியரசு அவருடைய அலுவலகத்துல 100கணக்கான பேர் டெய்லியும் மனு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு மாறுதலை ஏற்படுத்தின்னு நான் நம்புறேன். ஓகே, இப்போ அண்ணன் திருமா அவர்களுடைய நிலைப்பாடு, இப்போ நீங்க தாவேக்காவோட கூட்டணி அமைச்சிட்டீங்களா? ஏன்னா இது அவரோட பேச்சு அப்படிங்கிறது பல இடங்கள்ல விவாதமா மாறி இருக்கு. இன்னைக்கு நீங்க தாவேக்காவோட போயிட்டீங்க, ஒரு அமைச்சரவை வாங்கியாச்சு. ஆனா திமுகவோட அந்த நட்பு தொடரும் அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்கு. அதுல முக்கியமா அவர் சொல்ற விஷயம் என்னன்னா, பாஜகவை கையாளணும் அப்படின்னா திமுக வேணும் அப்படின்னு. அப்போ தாவேக்கா பலமா இல்லையா? இந்த மாதிரியான நிலைப்பாட்டை உங்களோட இருக்கக்கூடிய காங்கிரஸே பாத்தீங்கன்னா சொல்றாங்க, நீங்க ஏன் தைரியமா சொல்ல மாட்டீங்க, இது கூட்டணிக்கு இன்னும் பேர் வைக்கல அப்படிங்கிறாரு. அப்ப கூட்டணியே அமைச்சிட்டீங்களா இல்லையா? இல்ல ஏன் திமுகவை இன்னும் எதிர்பார்க்கறீங்க? திமுக வேண்டாம் அப்படின்றதுதான் அதுக்கு அர்த்தம். திமுக வேண்டாம், அதனால நாங்க தாவேக்கா ஆட்சி அமைக்க அவங்களுக்கு கூட போறோம் அப்படின்றத முடிவெடுத்து நீங்க போயாச்சு. அதை சொல்றதுல அண்ணன் திருமாக்கு என்ன தயக்கம்? இன்னும் ஏன் திமுகவை ஒரு தயக்கம் இல்ல, ஒரு சிக்கலும் இல்ல. நான் தெளிவுபடுத்துறேன். தாவேக்கா கூட்டணி நாங்க போகல. நீங்க அதை புரிஞ்சுக்கணும். தாவேக்காக்கு நாங்க ஆதரவு கொடுத்துருக்கோம். 1. 2வது தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு சனாதன சக்திகளுக்கு எதிராக விடுதலை சிறுத்தைகள் ஒரு ஆளுமையான தொடர்ந்து போராட்டங்களை முன்னெடுத்து தேசங்காப்பம் பேரணி, தேசங்காப்பம் மாநாடு, சனாதன எதிர்ப்பு மாநாடு, பல்வேறு போராட்டங்களை நாங்க எடுத்திருக்கோம். இப்ப ஆளுகின்ற பாஜக அரசுக்கு எதிராக மத்தியில. இந்த சூழ்நிலை 10 ஆண்டுகளா திமுகவோட நாங்க டிராவல் பண்ணியிருக்கோம். சனாதன எதிர்ப்பு, மாநில சுயாட்சி உரிமை போன்ற போராட்டங்களை தான் நின்றுருக்கோம். திமுக என்ன கோட்பாட்டு அரசியலை முன்னிறுத்துதோ அதை தான் தாவேக்கா முன்னிறுத்துறாங்க. தாவேக்கா என்ன சொல்றாங்கன்னா, ஒன்றிய அரசை நடக்கின்ற சனாதன விஷயங்களையோ, மதவாத அரசியலையோ, சாதிவாத அரசியலையோ தாவேக்காவும் எதிர்க்கிறாங்க. இல்ல அவங்க பாஜகவோட குழந்தை தான் விஜய் அப்படிங்கறத அண்ணனே கடந்த காலங்கள்ல ஆர்எஸ்எஸ் தான் பின்னணியில இருக்கு. ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த குழந்தைன்னு சொல்லி கடந்த காலங்களில் விடுதலை சிறுத்தை சொன்னோம். நானே கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கேன், மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் அவர் எங்களுடைய தலைவர் சந்திச்ச போது, நான் எந்த சூழலிலும் பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டேன், நீங்க என்னை முழுமையா நம்பலாம், நான் எடுக்கின்ற அரசியலை நீங்க புரிஞ்சுக்குங்க அப்படின்னா தலைவரும் அதுக்கு நான் உங்களை தவறா புரிஞ்சுக்கிட்டேன், நீங்க ஏன்னா எடுத்தனே உங்க கூட்டணி காங்கிரஸுக்கு அமைச்சர் அவங்க நினைச்சிருந்தா அதிமுக கூப்பிட்டுருக்கலாம், பாட்டாளி மக்கள் கட்சி இருந்தாங்க அவங்கள கூப்பிட்டுருக்கலாம், பாஜக இருந்தாங்க அவங்களை கூப்பிட்டுருக்கலாம். ஆனால் விடுதலை சிறுத்தையும் இடதுசாரியும் கூப்பிட்டதுக்கு ஒரு அரசியல் இருக்கு. மதசார்பற்ற ஒரு அரசியலை தமிழக மண்ணில் வைக்கணும், அந்த கருத்தியலை நம்ம தமிழக மண்ணில் உருவாக்கணும். எப்படி திமுக அப்படி கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி நாமளும் இருப்போம்னா, திமுக கூட்டணிக்குள்ள இருக்கிற மதவாத சக்திகளை, மதசார்பற்ற அரசியல் சக்திகளை கையில் எடுத்தாங்க. அதனாலதான் அமைச்சராக்குனாங்க. இல்ல இப்ப இந்த ஆளுகின்ற அரசு அப்ப திமுக இருந்துச்சு. திமுக கூட இத்தனை கூட்டணி ஒரு கொள்கை பிடிப்போட, நீங்க சொன்ன மதச்சார்பற்ற கூட்டணியா கொள்கையோட பிடிப்போட இருந்தீங்க. ஏன்னா மத்திய அரசையே கேள்வி கேட்கக்கூடிய பலமான கூட்டணியா அது இருந்துச்சு. மொத்தமா அந்த கூட்டணியில இருந்து எல்லாரையும் விஜய் அவர்கள் இங்க கூட்டிட்டு தனிமைப்படுத்தப்படணும் திமுக அப்படின்ற ஒரு எண்ணம் தானே அதுல தெரியும். அப்படிலாம் கிடையாது. திமுக தனிமைப்படுத்த வேண்டிய எண்ணம் விடுதலை சிறுத்தையும் கிடையாது. ஏன்னா நாங்க கடந்த காலங்கள்ல அவங்களோட எப்படி பயணிச்சோம், தொடர்ந்து எப்படி வெற்றி பெற்றோம், நாடாளுமன்றம், சட்டமன்றம், உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்றோங்கிறது திமுக தெரியும். இந்த தேர்தலையும் நாங்க வலிமையான கூட்டணி தான் திராவிட முன்னேற்ற கூட்டணி, மதசார்பற்ற கூட்டணி சொல்லி அங்க நின்றோம். அந்த கூட்டணியில் தான் 2 வெற்றி பெற்றோம். அதை நாங்க மறுக்கல. அந்த கூட்டணியில் 2 வெற்றி பெற்று தான் இன்னைக்கு தாவேக்கா வந்திருக்கோம். அதை முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே நீங்க போய் ஆதரவு கொடுங்க, கவர்னர் ஆட்சி வந்துடக்கூடாது, குடியரசு ஆட்சி வந்துடக்கூடாது, அது எதுவும் ஒரு 6 மாதம் தமிழ்நாட்டை அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடாது,
அதனால நீங்க ஆதரவு கொடுக்க சொல்லி அவர் தான் சொல்லி இல்ல, அனுப்பிவிட்டாரு. இது தொடர்ந்து இந்த 6 மாச காலம் அப்படிங்கிறது 6 மாசத்துல ஆட்சி மாற்றமே வரும்ன்ற ரேஞ்ச்ல தான் வந்து திமுகவும் பேசுறாங்க. இப்ப நீங்க சொல்லும்பொழுதும் 6 மாசம் ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொன்னாரு அப்படிங்கிற 6 மாசம் ஆதரவு நீ ஆதரவு கொடுங்க, கவர்னர் ஆட்சி வந்துடக்கூடாதுன்னு சொன்னது. இது வந்து எப்படி ஒரு சரியான போக்கா இருக்க முடியும்? திமுக கூட நம்ம கூட்டணியில நின்னு ஜெயிக்கிறோம், வெற்றி பெற்று உங்க ஈக்குவலி அண்ணனும் மேடையில பல இடங்களை சொல்றாங்க, ஒருத்தருக்கு வெற்றிக்கு வந்து பலம் சேர்க்கும் வகையில கண்டிப்பா. இருக்கு. இப்ப காங்கிரஸ் வெளியே போனதை வந்து ஏத்துக்கவே முடியல திமுகவால. கடுமையான விமர்சனம் மேடைகளை நம்ம பாக்குறோம். அதுலயும் குறிப்பா காங்கிரஸ் வந்து எந்த காலத்திலயும் துரோகின்ற ஒரு கேட்டகரியில தள்ளிட்டாங்க. கண்டிப்பா. சோ இப்ப அண்ணன் திருமாவை போன்றவர்களோ இல்ல கம்யூனிஸ்டோ ஐயுமெலோ வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுமை காத்து அவர்கிட்ட பேசி, அப்ப நீங்க ஒரு இடத்துல வந்து ஸ்டாலின் அவர்களை பெரிய ரெஸ்பெக்டோட பாக்குறாரு, ஒரு ஆளுமையாக பார்க்கும் பொழுது அவருடைய மனக்கோணாம நம்ம போகணும்னு நினைக்கிறாங்க. ஆனா வந்து பிராக்டிகலி ஸ்பீக்கிங் வந்து கம்ப்ளீட்டா எதிர்க்குது தாவேகா திராவிட கட்சியை, அதாவது திமுகவை எதிர்க்கிறாங்க. திமுக அப்படின்ற கட்சி தான் எங்களோட எதிரின்றதே அரசியல முன்னாடி வச்சுதான் அவங்களுடைய தேர்தல் பிரச்சாரங்களா இருக்கட்டும், இப்ப நடக்கக்கூடிய அரசா இருக்கட்டும். சோ இதுல எப்படி ஒரு நட்புறவு வந்து அண்ணன் திருமாவால வந்து பிரிட்ஜா இருக்க முடியுமா? தாவேகாக்கும் திமுகக்கும் இருக்க முடியுமா? இது வந்து ரொம்ப ஒரு முரணா இல்லையா? இந்த பக்கம் நம்ம போயிட்டோம், அப்ப நம்ம வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாச்சு, நம்ம அங்கதான் பயணம் பண்றோம், அமைச்சரவை வாங்கியாச்சு. அப்ப எப்படி திமுகவோடய நம்ம வந்து நட்போட இருக்க முடியும்? அது திமுகவை எவ்வளவு காயப்படுத்தும்? நீங்க திருமாவளவனை பொறுத்தளவுக்கு டெல்லி அரசியல் இருக்குல்ல, டெல்லி அரசியல் அவர் பார்ப்பார் அடிக்கடி. டெல்லியில எவ்வளவு பண்பட்ட அரசியல் இருக்குன்னா, காங்கிரஸ் எம்பியா இருப்பாங்க, பாஜக எம்பியா இருப்பாங்க, பார்லிமெண்ட்டுக்குள்ள சண்டை போடுவாங்க, வெளியே வந்தாங்க டீ பார்ட்டில ஒன்னா டீ சாப்பிடுவாங்க, கேண்டீன்ல ஒன்னா டீ சாப்பிடுவாங்க. அப்ப இந்த அரசியலை வந்து தமிழ்நாட்டிலேயே கொண்டு வர மாட்டாங்க அப்படின்ற திருமாவளவனுக்கு ரொம்ப நாளாவா இருக்கும். இருந்த சூழல் தான் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனையில் இருக்கும்போது அப்போலோல தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள் அம்மையார் ஜெயலலிதாவை பார்க்க யாரும் போகல. முதலில் போய் அம்மையார் ஜெயலலிதாவை சென்று சசிகலாவோட நலம் விசாரித்து விட்டு வந்தவர் எழுச்சி தமிழர் தான். அந்த முரண்பாடு, அந்த பகையான கதவை திறந்து விட்டவர் அண்ணன் திருமாவளவன். அவ்வளவு பண்பட்ட மனிதர். இன்றைக்கும் அண்ணன் பொன்னா ராதாகிருஷ்ணன், அக்கா தமிழிசை, வானதி சீனிவாசன் யாரு எங்க பார்த்தாலும் வாஞ்சனையோட அவரை கையை கொடுத்து நட்ப உறவோட இருப்பாங்க. பிஜேபியில் இருக்க எல்லா தலைவர்களும் அப்படி ஒரு பண்பாளர். அவருக்கு என்னன்னா, டெல்லி போன்ற மற்ற மாநிலங்களில் இருக்கிற அரசியல் கட்சிகள் தன்னுடைய மாநில உரிமைக்காக, மாநில அரசியலுக்காக ஒற்றுமையா இருக்காங்க, அதே மாதிரி தமிழ்நாட்டிலும் தாவேகா திமுக ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்ற ஒரு பக்குவத்தை தான் அவர் உருவாக்குற ஒழிய அது பகைமையாக ஏற்படுத்தக்கூடாது. நீங்க கருத்தியல் முரண்பாடு தான் ஒழிய அது பகை முரண்பாடா வந்துடக்கூடாதுன்னா அண்ணன் அடிக்கடி இங்க பெருசா நம்ம பாக்குறது அப்படின்றது எலக்டோரியல் பாலிடிக்ஸ் தான் அதிகமா நம்ம பாக்குறோம். அப்ப இப்ப நம்ம வந்து எல்லாரும் விலகும் பொழுது, திமுக தனிமைப்படும் பொழுது பாஜக திமுக கூட்டணி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமா தெரியுது அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்றாங்க. அதுதான் வந்து இன்னைக்கு ஒரு பதட்டத்தை உருவாக்குதோ? திமுக தமிழ்நாட்டுல வந்து அவங்களோட கட்டமைப்பு பலம், அவங்களோட அரசியல் சித்தாந்தம் அப்படிங்கிறது இருக்கு, ஒரு வலுவான கட்சியா இன்னுமே இருக்காங்க தான். அதே மாதிரி பாஜகவோட கூட்டணி வைக்கும் பொழுது அவங்களுக்கு வரக்கூடிய 2029 தேர்தல் வந்து ஃபேவரா அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அண்ணன் திருமாவே நினைக்கிறாரு. அப்படிலாம் கிடையாது. நீங்க வந்துட்டு திமுகவுடைய அரசியல், அவங்களுடைய சித்தாந்தம், அந்த கோட்பாட்டை முழுமையா உள்வாங்குவது தான் விடுதலை சிறுத்தையின் தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர். ஏன்னா நாங்க தொடர்ந்து அவங்க கூட வந்து 20 ஆண்டு டிராவல் பண்ணிருக்கோம். கலைஞரோட இருந்திருக்கோம், முதலமைச்சர் ஸ்டாலினோட இருக்கோம். அதனால திமுக பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். தலைவர் என்ன முடிவெடுப்பார்னா, இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியல் கூட்டணி ஆட்சிங்கிற ஒரு கதவை தாவேகா திறந்து விட்டு, புரியுதுங்களா? இந்த 75 ஆண்டு சட்டமன்ற அரசியல்ல தமிழ்நாட்டுல கூட்டணி ஆட்சிங்கிற கதவை திறந்திருக்கு. அப்ப விடுதலை சிறுத்தையினுடைய முதல் கோட்பாடு தேர்தல் பாதைக்கு வரும்போது நாங்க வச்ச கோட்பாடு, கடைசி மனிதனுக்கு ஜனநாயகம், எளிய மக்களுக்கு அதிகாரம், ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு, மூப்பனாரோட கூட்டணி வச்சு அந்த தேர்தல் சந்திக்கிறோம். அப்படி ஒரு தத்துவ ரீதியான கோட்பாட்டை தாவேகா வந்து நமக்கு திறந்து விடுறாங்க. நாம ஒரு அதிகாரத்தில் இருந்தோம்னா ஒரு எளிய மக்களுக்கான அந்த அதிகாரத்தை பயன்படுத்தலாம். நீங்க இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியல பாத்தீங்கன்னா பல்வேறு அரசியல் கட்சிகள் சாதியா மதமா உருவானுச்சாங்க. பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள், பெரிய பெரிய நிலாச்சுவாந்தர்கள் கட்சி ஆரம்பிச்சாங்க. எனக்கு தெரிஞ்ச அண்ணன் ஏசி சண்முகம், ராஜ கண்ணப்பன், டாக்டர் சேதுராமன், இப்படி நிறைய சொல்லிக்கொண்டே போன தலைவர்கள் பெரிய பெரிய ஜாம்பவன்லாம் கட்சி ஆரம்பிச்சு கட்சி நடத்த முடியல. ஆனாலும் விடுதலை சிறுத்தைன்னு ஒரு இயக்கத்தை மதுரை மண்ணில் இயக்கமாக தொடங்கி துண்டறிக்கப்பட கூட காசு இல்லாமல், நோட்டீஸ் போட கூட காசு இல்லாமல் அன்றாடம் காட்சிகள்கிட்ட வசூல் பண்ணி அப்படி இயக்கம் நடத்தி, பொதுக்கூட்டங்கள் நடத்தி, ஆர்ப்பாட்டம் நடத்தி, இன்றைக்கு சென்னையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு ஆணிவேராக ஆலமரமா இருக்கு.
இன்றைக்கு விடுதலை சிறுத்தை கட்சி ஒரு சேனல் நடத்துறோம், வெளிச்சம் தொலைக்காட்சி ஒரு சேனல் நடத்துறோம். இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் தமிழ்நாடு 32 மாவட்டத்தில் 38 மாவட்டங்களிலும் வலிமையான சட்டமன்ற மாவட்ட செயலாளர் போட்டிருக்கோம். ஒரு ஆளுமை வாய்ந்த ஒரு அரசியலாக நாங்கள் கருத்தில் நிக்கிறது காரணமே இந்த தத்துவார்த்த ரீதியை நாங்க உறுதியா நிக்கிறனாலதான். ஆகையாதான் தாவேகா இங்க இருக்கிற பாமக கூப்பிடலாம், மற்ற கட்சிகள் எங்களுக்கு எதிரான கட்சியை கூட கூப்பிடலாம். ஏன் எங்களை கூப்பிட்டாங்கன்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு கருத்தியல்ல உறுதியா நிற்பாங்க. எப்படி திமுகவிட நாங்க டிராவல் பண்றப்ப உறுதியா நின்றோமோ, பல்வேறு நெருக்கடியா திமுக நாங்க ஆதரவா இருந்திருக்கோம். ஈழத்தமிழர் விஷயத்துல 2009 ஈழத்தமிழுடைய நெருக்கடியான காலங்கள்ல பல்வேறு போராட்டங்களை அதிமுக கூட்டணி தலைவரோடு சேர்ந்து போராடி திமுக உறுதியா இருந்திருக்கோம், நின்றுருக்கோம். அந்த தேர்தலில் எலெக்ஷன்ல பங்கெடுத்திருக்கோம் காங்கிரஸோட. அப்படி நெருக்கடியான காலங்களில் திமுகவுக்கு நாங்க ஆதரவா இருந்திருக்கோம். கடந்தத்துல வேங்கவியில் கூட இருக்கிற நெருக்கடி. அதுதான் என்னோட கேள்வி. இப்ப பல இன்னல்கள் உங்களுக்கு திமுக கூட்டணியில இருக்கும் பொழுது இருந்துச்சு. பல இடங்கள்ல அண்ணனால பேசவே முடியலன்னு அவரே மனம் திறந்து நிறைய தொண்டர்கள் ஒரு தகவல் விஷயமா இருக்கு. சேகர் பாபு இருக்க அமைச்சர் இருந்தார்ல, ஆமா, கோயம்பேடுல ஒரு பொதுக்கூட்டம், வணிகரணி பொதுக்கூட்டம், புரியுதுங்களா? அப்ப அந்த பொதுக்கூட்டம் அந்த மாநாடு பொதுக்கூட்டம் நடத்தும் போது CV சண்முகம் அமைச்சர் பேரும் சிவசங்கர் பேரும் போட்டாச்சு நோட்டீஸ்ல. கோயம்பேடுல பொதுக்கூட்டம். அந்த பொதுக்கூட்டத்தை நடத்தக்கூடாதுன்னு சேகர் சொல்றாரு. CV சண்முகம் அமைச்சர், சிவசங்கர் அமைச்சர். அவர் என்ன சொல்றாரு, சேகர் பாபு எங்கேயோ இருக்கிற அமைச்சரை ஏமாடுதல் கூட்டுருவியா, சென்னைனா சேகர் பாபு தான், அதெல்லாம் கூட்டம் நடத்த முடியாது, அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லி கூட்டணிக்குள்ள இருக்கிறோம், எங்களுக்கு அனுமதி இல்லை. 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி மே 5 அந்த கூட்டணிக்குள்ளே இருந்து பல விஷயங்கள் நம்மளால லாரியில ஏறி தலைவர் பேசினாரு. கோயம்பேட்டுல ஒரு வலிமையான ஆளுமையான இயக்கம், 4 சட்டமன்ற உறுப்பினர் வச்சிருக்கோம், 2 நாடாளுமன்ற உறுப்பினர் வச்சிருக்கோம். லாரி வாடகைக்கு எடுத்து லாரில இருந்து பேசினாரு. இதெல்லாம் எங்களுக்கு வழி உருவாக்கியிருக்கோம். அப்ப ஒரு நெருடலோட தான் நம்ம பயணம் பண்ணோம். நமக்கான ஒரு கதவு திறக்குதுன்றதுக்காக நம்ம தாவேகா பக்கம் போறோம். இப்போ நீங்க சொல்ற மாதிரி இந்த அண்ணனுடைய அந்த பங்களிப்பு அப்படிங்கிறதே எழுச்சியாக தான் இருக்கு. இப்ப பல இளைஞர்கள் தாவேகாவுல போறாங்க. நீங்களே சொன்ன மாதிரி அவங்களுக்கு பயிற்சி தேவை, இல்ல ஒரு கரிஷ்மேட்டிக் ஃபேஸ், இல்ல ஒரு ஹீரோ முகம், ஒரு சினிமா முகமா விஜயை பார்த்து ஒரு மனிதன், அந்த ஒரு மனிதனுக்கான வாக்குகள் தான் ஒட்டு மொத்தமா. ஏன்னா பல மாவட்டங்கள்ல யார் எம்எல்ஏனே தெரியாம ஓட்டே போட்டிருக்காங்க. கரெக்டுங்களா? சோ அப்ப இந்த ஒரு முகம், அதாவது சிங்கிள் பர்சனுக்கான ஒரு பின்பம் தான் இது. இப்ப எழுச்சி தமிழர், அதாவது நம்ம சொல்ற திருமாவளவன் அடிமட்டத்துல இருந்து ஒவ்வொருத்தரையா திரட்டி கொண்டு ஒரு அரசியல் அதிகாரத்தை நோக்கி கொண்டு போகணும்னு நினைக்கும் பொழுது இந்த மாதிரியான சிங்கிள் பர்சன் ஒர்க்ஷிப் நோக்கி இந்த கட்சி போகும்போது இது உடைஞ்சு போயிடாதா? அதெல்லாம் உடையாது. ஏனென்றால் அது நான் முன்னாடி சொன்னேன், இந்த இயக்கம் எளிய மக்களை அரசியல்படுத்தி, அன்றாடம் காட்சிகளை அரசியல்படுத்தி, உழைக்கின்ற மக்களை அரசியல்படுத்தி அமைப்பாக்கின்ற இயக்கம். புரியுதுங்களா? இன்னைக்கு தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்களையும் விடுதலை சிறுத்தை அவ்வளவு வலிமையா இருக்கும். 2வது இந்த தலைமுறை தியாக தலைமுறைன்னு சொல்லி வளர்த்துருக்கோம் நாங்க. அதுதான் இங்க உடையுதுன்ற நான். உடையாது. நீங்க தமிழ் தேசியம் பேசக்கூடிய சீமான் அண்ணனாக இருக்கட்டும், இல்ல திருமாவாக இருக்கட்டும், அடிமட்டத்துல இருந்து வரக்கூடிய பிள்ளைங்களுக்கு நாங்க அரசியல் அறிவு ஊட்டி அவங்களுக்கு மக்கள் பிரச்சனை என்னன்னு சொல்லணும்ன்றாங்க. இந்த பக்கம் நீங்க அப்படிதான் தாவேகால கேண்டிடேட்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி போட்டு அவங்க தான் அமைச்சர் ஆயிருக்காங்களா, அவங்க தான் எம்எல்ஏ ஆயிருக்காங்க. இல்ல, இந்த நீங்க 2026 சட்டமன்ற தேர்தலுங்கிறது நமக்கு பெரிய மிராக். அதை நம்ம நினைச்சே பார்க்க முடியல. இந்திய சட்டமன்ற வரலாற்றுல, தமிழக சட்டமன்ற வரலாற்றுல இப்படி ஒரு சூழல் வருங்கிற யாரும் எதிர்பார்க்கல 2026 சட்டமன்ற தேர்தலை. அப்படின்றப்ப நீங்க இதை உடனே ஒப்பிட முடியாது எங்களோடங்கிறேன். ஏனென்றால் எங்களுக்கு கட்சியினுடைய வலிமை எங்களுக்கு தெரியும். இன்னைக்கு தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு நடத்துறோம். ஆகஸ்ட் 17 தலைவருடைய பிறந்த நாள்ல 10 லட்சம் பேர் டார்கெட். ஆனா 20 லட்சம் பேர் நீ கூடுறான். இன்னைக்கு எல்லாரும் பணம் தரான், தலைவர்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறான், மாநாட்டு நிதின்னு சொல்லி. அப்படி ஒரு அரசியல் எந்த கட்சியிலும் இல்லையே. நீங்க பீரு, கோட்ரு, சரக்கு எல்லாம் வாங்கி கொடுத்தா மாநாடு கூட்டு போகணும், பிரியாணி முதல் கொண்டோம், வண்டி பிடிச்சி கொடுக்கணும், எல்லாம் கொடுத்து போனோம். விடுதலை சிறுத்தைகள் அப்படி இல்லையே. மக்களா தன்னிச்சையா ஒரு எழுச்சி இருக்க. ஏன்னா இந்த தலைமுறைங்கிறது அதிகாரமிக்க சமூகமாக மாத்திட்டு இருக்கோம். நாங்க அடுத்த தலைமுறையை அரசியல் தலைமுறையை மாத்திட்டு இருக்கோம், கல்வியாளர்களா உருவாக்கிட்டு இருக்கோம். அப்படின்றப்ப விடுதலை சிறுத்தை எப்படி நீங்க உடைன்னு சொல்ல முடியும்? அதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறேன். இல்ல, பல பேரோட கருத்தா நம்ம நீங்க சொல்ற அந்த திசையில போல மக்கள் சினிமா மோகத்துலதான் வாக்களிச்சு ஒரு அரசை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற வருத்தத்தையே பல பேர். இல்ல, நீங்க 2 விஷயம் அதுல இருக்கணும். இயல்பாவே மக்கள் ஒரு மணல் இருந்திருக்காங்க, நமக்கு தெரியல. திமுக மாற்றா
யாரும் வரமாட்டாங்களா அப்படின்னு இருந்தாங்க. விஜயகாந்த் வந்தாரு, ஒரு கணிசமான வாக்கு வாங்கினாரு, எதிர்க்கட்சி தலைவராக உருவானாரு. அதேமாதிரி அண்ணன் சீமான் வந்தாரு, ஒரு 8% வாக்கு வாங்கினாரு, நின்றாரு. ஆனால் அப்படி ஒரு கரிஷ்மா லீடர்ஷிப்பா யாரும் வருவாங்களா எதிர்பார்த்துட்டே இருந்திருக்காங்க. அப்படி விஜய் வந்திருக்காரு. வந்தன மக்கள் தூக்கி பிடிச்சிட்டான், கொண்டாடிக்கிட்டான், ஓட்டு போட்டான், முதலமைச்சர் ஆக்கிட்டான். என்னைய பொறுத்தவரை நான் எப்படி பாக்குறேன்னா, தாவேக்காங்கிற ஒரு அரசியல் கட்சி 2 ஆண்டுகள்ல இப்படி ஒரு மாற்றத்தை உருவாக்கி நிப்பாட்டிருக்காங்க. இது எம்ஜிஆர், ஜெயலலிதா இப்படி சினிமா துறையில இருந்து வந்திருக்காங்கல்ல, அந்த மாதிரி இவர் இருப்பாராங்கிறது காலம் தீர்மானிக்கும். இல்ல, ஏன்னா அதுக்கு பெரிய விலை கொடுக்குமா தமிழ்நாடுன்றதுதான் என்னோட அடுத்த கேள்வி. ஏன்னா நீங்க பல பிரச்சனைகளுக்கு விஜய் வாயே திறக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறது நிலைப்பாடா இன்னைக்கு எல்லாருமே பேசுறாங்க. இன்னைக்கு காவேரி ரொம்ப லேட்டா தண்ணி திறந்து விடுறாங்க, இப்ப மேகதாது கட்டுவேன்னு சொல்றாங்க. இவரோட நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது கேள்வியா இருக்கு. நான் போறேன் அப்படிங்கிறாரு. அப்போ அதுக்கான விலையை யார் கொடுக்குறாங்க? விவசாயிகள் கொடுக்குறாங்க. அவர் சொல்றது ஒண்ணுமா செய்யறது ஒண்ணுமா இருக்கு. ஆனா அவர் லேர்னிங் ஸ்டேஜ் தான், எல்லாருமே அதை அக்செப்ட் பண்றோம். ஒரு புதுசா ஒருத்தர் வந்திருக்காங்க, என்னன்னு தெரியல, அது கத்துக்கிறதுக்கான. அதுக்கு தமிழ்நாடு மக்கள் பலியாவாங்களா? பலியெல்லாம் ஆக மாட்டாங்க. ஏன்னா இந்த விஷயம் இல்ல, டீலிமிட்டேஷன் அவரோட பாயிண்ட்ல யாருமே ஏத்துட்டு மத்த எம்பிஸ் வரல கூட்டத்துக்கு. அண்ணன் போனாரு, மத்தவங்க யாரும் வர கிடையாது. அதே மாதிரி நீட் விவகாரம், அது ஒரு முடிவெடுத்து மற்ற கட்சிகள் அங்க கம்யூனிஸ்ட் அலுவலகத்துல போராட்டம் பண்றாங்க. ஆனா அந்த இடத்துல இவங்களோட நிலைப்பாடு என்னவா இருக்கு? ஒரு அரசு தன்னோட நிலைப்பாடு சொல்லல. அப்போ நீங்க சொன்ன அந்த பாஜக எதிர்ப்புன்றதுல தாண்டி போகுது. அவரே சொல்றாரு, நான் சும்மா சண்டெல்லாம் போட்டுட்டு இருக்க முடியாது அப்படின்றத அவர் சொல்றாரு. அப்போ அது ஒரு ஸ்மூத்தான பாலிடிக்ஸ் கையாளணும் அப்படிங்கிறது. அவருக்கு தமிழ்நாட்டு அரசியலும் சரி, தமிழ்நாட்டு அரசியல் சிக்கலையும் சரி புரிஞ்சுக்க நாளாகும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும் முத. ஏன்னா இங்க அப்படிப்பட்ட சிக்கல் இருக்கு. நீட்டா இருக்கலாம், காவேரி மேகதாது அணையா இருக்கலாம், மாநில கல்வி உரிமையா இருக்கலாம், எல்லாமே சிக்கலா இருக்கு. ஆகையா அதை புரிஞ்சுக்கிறதுக்கு காலமாகும். ஏன்னா அவர் ஒரு திரைப்படத்தில் நடிச்சிருந்தாரு. இல்ல, அந்த அட்வைஸ் அவர் ஏத்துப்பாரா உங்களோடது? இப்ப நீங்க காவிரி விவகாரத்துல 2 மாசம் தண்ணி திறந்து விட டிலே பண்ணி, நாங்கள் பல விஷயங்களோட பேசியிருக்கோம். எங்க தலைவர் சொன்னா உடனே மாத்திருக்காரு. பல்வேறு விஷயங்களை உடனே மாத்தி அறிக்கை விட்டுருக்காரு. முதல்ல ஆலோசகர் கொண்டு வந்தாங்க, சட்டசபை பிற ஆலோசனை, அது ஒரு ஜோசியக்கார கொண்டு வரீங்க, நாங்க டக்குன்னு சொன்ன உடனே மாத்துறாங்களே. அப்ப அப்படி நாங்க சொல்ற விஷயத்த அவங்க பரிசீலனை பண்றாங்க. அதிகாரிகள் விஷயத்தையும் சரி, இந்த அதிகாரி இப்படி இருக்காருன்னு சிக்கல் இருக்கு, இந்த பிரச்சனை இருக்குன்னா புரிஞ்சுக்கிறாங்க. எனக்கு எங்களை பொறுத்தளவுக்கு, விடுதலை சிறுத்தையை பொறுத்தளவுக்கு ஒரு புதிய மாற்றத்தை தமிழ்நாடு பார்த்திருக்கு. காலம் தீர்மானிக்கும். இப்ப விடுதலை சிறுத்தை கட்சிக்குள்ளேயே பல முரண்கள் இருக்கா? ஏன்னா நான் அண்ணன் ஆலூர் ஷானவாஸோடைய பேச்சை பார்த்தேன். திமுகவை எவனும் அழிக்க முடியாது, இங்க திமுகவை தான் அழிப்பேன்னு தாவேக்கா உட்காந்து இருக்காங்க. அப்ப அண்ணன் வன்னியரசு அந்த சமூக நீதித்துறை அப்படிங்கறத அவர் ஏத்துக்கிறாரு, உங்க தலைவரை ஏத்துக்கல. இந்த மாதிரி விடுதலை சிறுத்தைக்குள்ளேயே தாவேக்காவை ஏத்துக்காத ஒரு சில நிர்வாகிகளும், தாவேக்காவை ஏத்துக்கிற சில நிர்வாகிகளும் திமுக கிட்ட இருந்து வர மனசில்லாம சில பேரும் இருக்காங்களா? ஏன்னா முக்கியமா நான் பேசுறது ஆலூர் ஷானவாஸ் தான். நீங்க அதுக்கு நெருக்கடியான கேள்வி கேட்கறீங்க. எங்க கட்சிக்குள்ள ஒரு ஜனநாயகம் இருக்கு, அதை வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். தலைவரை தாண்டி அந்த இல்ல ஜனநாயகம். அண்ணன் எப்பயுமே அண்ணன் எழுச்சி தமிழர் எல்லாருமே சுதந்திரமா கொடுப்பாரு, சுதந்திரமா பேச வைப்பாரு, அவங்களுடைய கருத்தை கேட்பாரு. தவறான கருத்தோ எந்த கருத்தாலும் அதுக்கு எதிர்வினை ஆற்ற மாட்டாரு, கேட்டுக்குவாரு. ஆனால் ஆலூர் ஷானவாஸ் அவர்கள் இப்பொழுது இப்படி ஒரு நிலைப்பாடு எடுத்து தவறுக்கணும். ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் ஒரு ஆதரவு நிலைப்பாட்டை நிற்கிறோம், அமைச்சர்ல பங்கெடுத்திருக்கோம். அப்படி உள்ள சூழல்ல அவரு பல்வேறு மேடைகள்ல போய் சேனல்ல போய் பேசுறது அது கட்சிக்கு எதிரான கருத்து. திமுக மேடையிலே அது நீங்க ஒரு கட்சி கூட்டணிக்குள்ள இருந்துகிட்டு அந்த ஆதரவு நிலைப்பாடுல ஒரு அமைச்சர்ல பங்கெடுத்துக்கிட்டு தலைமை ஒரு முடிவெடுக்கும் போது நீங்க ஒரு தனியா ஒரு முடிவெடுக்கிறது தப்பு. ஆகையால கட்சி தலைவர் அதற்கான இப்போ அவர் திமுக தாவேக்கான்ற பிரச்சனையை தாண்டி அண்ணன் வன்னியரசு அவர்களுக்கும் கட்சியோடைய நிலைப்பாட்டுக்குமே முரண்கள்லாம் இருக்கு இல்ல. இப்ப அமைச்சர் அவரு அதுலயுமே முரண்கள் இருக்கு இல்லையா? இப்ப அவரோட கருத்துக்குமே எதிர்கருத்து உள்ள இருந்தே வருது இல்ல. நீங்க எப்பயும் விடுதலை சிறுத்தை ஒரு ஜனநாயக இயக்கம், இங்க எல்லாருக்கும் சுதந்திரமான கருத்து சொல்லுவேன். நானே கருத்து சொல்லுவேன். அப்ப தொண்டர்கள் கன்ஃபியூஸ் ஆக மாட்டாங்களா? அப்படிலாம் கிடையாது. இது அரசியல் படுத்துறது தானே. நீங்கள் முதல் தலைமுறையை அரசியல் படுத்துறோம், தப்பு. இப்ப நீங்க நிறைய பேர் சொன்னாங்க அண்ணன் மாத்தி மாத்தி பேசுறாரு அப்படின்னு சொல்லி தலைவரை சொன்னாங்க. எனக்கு கோபம் வந்துச்சு. மனதில் பட்டதை சொல்வதற்கு தைரியம் வேணும் ஒரு ஆளுக்கு. தாவேக்க அரசு தப்புன்னு தப்புன்னு சொல்றோம், திமுக சில விஷயத்தை நியாயப்படுறது நியாயம்ங்கிறோம். அப்ப மனதில் பட்டதை சொல்றதுக்கு தைரியம் வேணும், அதுக்கு ஒரு திராணி இருக்கணும். நீங்க அதை போய் குழப்பம் சொல்லக்கூடாது. ஏன்னா யாருனாலும் பொதுமக்களை தாண்டி உங்க தொண்டர்களோட எங்கள் தொண்டர்களை எங்களுடைய அடுத்த கட்ட தலைவர்களை அரசியல் படுத்துறதுதான் அவங்க பேசுறோம். அதுக்குதான் அண்ணன் சொல்லுவாரு, என்னுடைய பேச்சை நான் ஏன் தாவேக்க ஆதரவு நிலைப்பாடு எடுத்து கேளு என்ற.
ம், நான் ஏன் திமுக வந்து வெளியே வந்து கேளுன்ட்ட ம், அப்படின்னு அண்ணன் சொல்றாரு அடிக்கடி. நீ என்னை கேள்வி கேளு, தாவேக்காவுக்கு நீங்க ஆதரவு கொடுத்தீங்க, கேள்வி கேளு. திமுக விட்டு ஏன் வெளியே வந்தான், கேள்வி கேளு. நீ கேள்வி கேட்டதான் எனக்கு நல்ல தம்பின்னு உன்னை சொல்லுவேன்னாரு. ம். புரியுதுங்களா? அப்ப ஒரு சுதந்திரத்தை கொடுத்திருக்காரு, ஜனநாயகத்தை கொடுத்திருக்காரு. அந்த ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும், அதை மாண்போட பேசணும் யாரா இருந்தாலும். எங்களோட சேர்ந்து நிறைய கருத்துக்களுக்கு வந்து பதில் கொடுத்தீங்கன்னா உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி.